இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா ஆப் சர்வீஸ். அந்த ஆப் சர்வீஸை எடுத்துட்டு அந்த ஆப் சர்வீஸ்ல இருந்து நம்ம டெமோ பார்க்கலாம். இந்த டெமோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்து ஒரு சிம்பிளா ஒரு ஆப் சர்வீஸ் டிப்ளாய் பண்ண போறோம். அதை நம்ம என்ன பண்ண போறோம், GitHub ரீப்போல இருந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ரீப்போவை நம்ம என்ன பண்ண போறோம், ஃபோர்க் பண்ண போறோம். ஃபோர்க் பண்ணிட்டு அந்த கோடை நாம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றோம், நம்மளுடைய ஆப் அதாவது வெப் ஆப்ல நம்ம அதை டிப்ளாய் பண்ண போறோம். அதை டிப்ளாய் பண்ணிட்டு அந்த கோடை நாம சேஞ்ச் பண்ண போறோம். திரும்பவும் சேஞ்ச் பண்ணி நான் கமிட் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும்னா அந்த கோடு GitHubல போய் கமிட் ஆயிடுச்சு. கமிட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கோடு பேக் எண்ட்ல எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு நேரா என் வெப்சைட்ல போய் அப்டேட் ஆகணும். ஓகே, இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ரெக்குவயர்மெண்ட். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எதுவும் கேள்வி இருந்தா சொல்லுங்க, அடுத்து நான் போறதுக்கு முன்னாடி. கேள்விகள் எதுவும் இருக்கா? ஓகே, ஒன்னும் கேள்விகள் இல்லைன்னா நமக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேசிக்கா நம்ம கிரியேட் ரிசோர்ஸ் அப்படின்னு போயிட்டோம்னா இங்க பாத்தீங்கன்னா ஆப் சர்வீஸ் இருக்கு. நீங்க இங்க போய் டைப் பண்ணாலும் ஆப் சர்வீஸ்ன்னு வரும், ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, இங்க ஆப் சர்வீஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நீங்க வந்து இங்க போயிட்டு ஓகே நிறைய ஆப்ஷன் வருது. இதுல இந்த ஆப்ஷன்ல வெப் ஆப், ஸ்டாட்டிக் ஆப், வெப் ஆப் வித் டேட்டாபேஸ், வேர்ட்பிரஸ் ஆன் ஆப் சர்வீஸ் 3 இருக்கு. இப்போ நான் கிரியேட் பண்ண போறது ஜஸ்ட் வெப் ஆப் மட்டும் தான் பண்ண போறோம். வெப் ஆப் மட்டும் பண்ணுவோம், பேக் எண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த வெப் ஆப்பை நம்ம எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னா நாம ஒரு புது ரிசோர்ஸ் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். ஓகே, வெப் ஆப் ஃப்ரம் GitHub அப்படின்னு கொடுத்துருவோம். இந்த இடத்துல பேர் கொடுத்துருவோம். ஓகே, யாரும் எடுத்துட்டாங்களா? ஓகே, கோட் இது என்ன, நம்ம கோடா தான் டிப்ளாய் பண்ண போறோம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இங்க கோடு செலக்ட் பண்ணிக்குவோம். கோட் செலக்ட் பண்ணிட்டு நாம பண்ண போற டெக்னாலஜி என்ன அப்படின்னா நம்ம பண்ண போற டெக்னாலஜி வந்து PHP அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி தான் பண்ண போறோம். அதனால நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், PHP செலக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இது ஈஸ்ட் யூஎஸ்லேயே வச்சுக்குவோம். ஏற்கனவே நான் ஒரு ஆப் பிளான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன், அதனால அந்த ஆப் பிளான் வந்து இங்க வச்சுக்குவோம். ஒருவேளை நீங்க வந்து புதுசா கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க புதுசா நேம் கொடுத்துட்டு புது பிளான் கிரியேட் பண்ணும்போது இங்க வரும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பிரைசிங் அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகே, இங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு புதுசா கிரியேட் பண்ணும்போது இந்த பிரைசிங் டீடைல் வரும். ஓகே, ஃப்ரீ, ஓகே, ரெண்டாவது பேசிக், பிரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைசிங் டீடைல் இருக்கு. ஸோ பேசிக் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே நீங்கள் தேவையான எல்லாமே கிடைச்சிடும் ஃபார் ட்ரையலுக்கு. அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணீங்கன்னா பிரீமியம் V3லேருந்து ஆரம்பிச்சு நீங்க பல SKக்கு நம்ம போய்க்கலாம். ஓகே, ஸோ பேசிக்கா நம்ம பண்ண போறது என்னன்னா எக்ஸிஸ்டிங் ஒன்று கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறதுனால நம்ம எக்ஸிஸ்டிங்கே போய்க்கலாம். ஓகே, பேசிக் பிளான்ல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜோன் ரிடண்டன்ட் இதெல்லாம் வந்து நம்ம பிளானுக்கு தகுந்த மாதிரி இது மாறும். ஓகே, எல்லா பிளான்லயும் எல்லாத்துலயும் இருக்காது, எல்லா ரீஜன்லயுமே இருக்காது. ஸோ நம்ம என்ன பிளான் செலக்ட் பண்றோமோ அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி இது நமக்கு மாறும். இப்போ இருக்க டிசேபிள் ஆப்ஷன் தான் இருக்கு. ஏன் அப்படின்னா வந்து நம்மளுடைய பிளான் வந்து அதுக்கு இல்லை, மினிமம் கவுண்ட் வேணும். நம்ம டேட்டா பேஸ் எதுவுமே டிப்ளாய் பண்ண போறது இல்லை, அதனால டேட்டா பேஸ் எடுத்துருவோம். ஓகே, அடுத்து டிப்ளாய்மெண்ட் ஸ்லாட்டுக்கு வந்தோம்னா இங்க நம்ம கிட்ட கேட்குது உங்களுக்கு எந்த இது நீங்க GitHub அக்கௌண்ட்டை ட்ரை பண்றீங்க அப்படின்னு வரும்போது நான் என்னோட GitHub அக்கௌண்ட்டை நான் ஆல்ரெடி வந்து இங்க கொடுத்து வச்சிருக்கிறதுனால எனக்கு இங்க GitHub வந்துச்சு. இல்லாட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா புதுசா எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல GitHub அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது உங்களை வந்து ஆத்தென்டிகேட் பண்ண சொன்ன GitHub-ஓட. ஓகே, ஸோ நீங்க ஆத்தென்டிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், அந்த GitHub அக்கௌண்ட்டை நீங்க கொண்டு வரணும். ஓகேயா, ஸோ ஜஸ்ட் நீங்க போயிட்டு உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டுட்டு நீங்க அந்த GitHub அக்கௌண்ட்டை இங்க கொண்டு வரணும்.
ஓகே, எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ நான் சேஞ்ச் அக்கௌண்ட் கொடுத்தேன்னா எனக்கு திரும்பவும் அந்த ப்ராசஸ் வரும். ஓகே, இப்போ போயிட்டு இந்த ப்ராசஸ் வரும். நான் போயிட்டு இதே மாதிரி என்ன பண்ணணும், ஆத்தரைசேஷன் பண்ணணும். ஓகே, நான் அந்த சேஞ்ச் அக்கௌண்ட் கொடுக்கல. ஸோ நான் இருக்கிற அக்கௌண்ட்டை யூஸ் பண்றேன். எந்த அக்கௌண்ட் ஆர்கனைசேஷன் கேட்குது, என்னோட ஆர்கனைசேஷன் ஐடென்டிட்டி கொடுத்ததுனால, ஆத்தென்டிகேஷன் பண்ணதுனால அது வந்துருச்சு. இங்க என்னன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல எந்த ரீப்போவும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு ரீப்போ வந்து நான் க்ளோன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ நான் ரீப்போ க்ளோன் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஒரே ஒரு நிமிஷம், இந்த ஆப் தான் வராது. அந்த யூஆர்எல் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எந்த இடத்துல இருக்குன்னு. இந்த யூஆர்எல் தான் நம்ம பண்ண போற லேபு. ஸோ இந்த இடத்துல இருக்கிறத நம்ம எடுத்து பண்றோம். ஓகே, PHP. இப்போ இந்த இடத்துல எடுத்துட்டு இந்த இதை தான் நம்ம டிப்ளாய் பண்ண போறோம். இதை நம்ம டிப்ளாய் பண்றதை தான் நம்ம இப்போ பண்றோம். ஓகே, ஸோ PHP இன்ஸ்டால் இல்லைன்னா நீங்க PHP இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம க்ளோன் பண்ண வேண்டியது இந்த ரீப்போ தான் நம்ம பண்ணணும். ஓகேயா, இப்போ இந்த ரீப்போ நம்ம பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இந்த ரீப்போ வந்து நம்ம இப்போ க்ளோன் பண்ணணும். ஓகேயா, ஆனா நம்ம GitHubல இது பண்ண போறோம் இதையே. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணல, இதை நம்ம க்ளோன் பண்ணல இப்போதைக்கு. ஆனா எனக்கு இந்த ரீப்போ எனக்கு வேணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரீப்போக்கு நான் போய்க்கிறேன். நான் இப்போ இந்த ரீப்போ போனேன்னா எனக்கு இங்க அந்த ரீப்போ கிடைச்சிருச்சு. இதான் மைக்ரோசாஃப்ட்ல இருக்கக்கூடிய சாம்பிள்ல இருக்கக்கூடிய அந்த ரீப்போ. இப்போ இந்த ரீப்போ எனக்கு வேணும், அதே நேரத்தில் நான் மாடிஃபை பண்ணணும் இதுல உள்ள சில விஷயங்கள். அப்பனா நான் என்ன பண்ணணும், இது அப்படியே எனக்கு காப்பி பண்ணி என்னோட இதுல வேணும், ஆனா இதை நான் மாடிஃபை பண்ணும் பின்னாடி. இந்த இடத்துல எனக்கு மாடிஃபை பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது மைக்ரோசாஃப்டோட ரீப்போ, இதுல எனக்கு அக்சஸ் கிடையாது மாடிஃபை பண்றதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணலாம்னா அதுக்கு பேர் தான் என்ன பண்ணோம், ஃபோர்க் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கொத்தி தூக்கிட்டு வர்றது. ஓகே, நம்ம என்ன பண்றோம், இதை அப்படியே ஃபோர்க் பண்றோம். எங்க நம்மளுடைய ரீப்போக்கு நம்ம என்ன பண்றோம், ஃபோர்க் பண்ணிக்கிறோம். எந்த இடத்துல வேணும்னு கேட்குது, ஃபோர்க் அழுத்தினோடனே நம்ம கிட்ட ஆயிடுச்சு கிரியேட் ஃபோர்க் அப்படின்னு கொடுத்தோன்னே நமக்கு ஒரு காப்பி ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. பாருங்க, என்னோட இதுல அந்த இது ஒரு காப்பி ஒன்று இங்க கிரியேட் ஆயிடுச்சு. as simple as this. ஓகே, இப்போ இது கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் போயிட்டு என்னோட VS கோட்ல, ஓகே, இப்போ பண்ண முடியல டிப்ளாய்மெண்ட், அந்த இடத்துல போயிட்டு நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு வரணும். ஓகே, இங்க பார்த்தா எனக்கு என்ன இருக்கும், அந்த ரீப்போ எனக்கு இங்க இருக்கணும். ஓகேயா, ஸோ ஏன் வரல அப்படின்னா நான் வந்து அந்த ஸ்க்ரீனை ரீஃப்ரெஷ் ஆகாது, அதனால எனக்கு வராது. ஓகே, பார்க்கலாம், திரும்பவும் பார்க்கலாம் வருவேன், இல்லைன்னா நம்ம திருப்பி முதல்ல இருந்து தான் வரும். ஓகே, வரலாம். ஸோ நான் திருப்பி முதல்ல இருந்து தான் வந்தேன், வேற வழி இல்லை எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ஃபோர்க் பண்ணியிருக்கணும். ஓகே, நான் ஃபோர்க் பண்ணாதனால எனக்கு அது வரல. ஜஸ்ட் திரும்பவும் அதில் இருந்து வந்து ஓகே, GI group ஏதோ GI group. ஓகே, ஓகே, code PHP 8.2 PSTUS existing enable deployment slot. So enable. Okay, select organization. Then now it's going pulling all my repo. Now I need to do PHP. Right? PHP doc hello world. அந்த repo தான் நம்ம பார்த்ததுங்க. அது இந்த பிரான்ச் மாஸ்டர் பிரான்ச்ல இருந்து எனக்கு வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நெட்வொர்க்கிங் எதுவுமே பண்ணல, மானிட்டரிங் நான் எதுவுமே பண்ணல, ஒன்னா எனக்கு கனெக்ஷன்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் அந்த இடத்துல எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல. ஓகே, ஸோ ரிவ்யூ அண்ட் கிரியேட். நான் ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுத்தேன்னா ஃபியூ செகண்ட்ல எனக்கு ரிவ்யூ அண்ட் கிரியேட் ஆயிடும். அது ஆயிட்டு இருக்கட்டும். உங்களுக்கு இந்த இடத்துல எதுவும் கேள்விகள் இருந்தா கேளுங்க. App service name globally unique, right? கரெக்ட். அந்த நேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும்போது
ஆப் சர்வீஸ் நேம். இந்த website.net இருக்கு இல்லையா, இது வந்து மைக்ரோசாஃப்டோடது. அதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே உங்களுக்கு வந்து யூனிக்கா இருக்கும். ஏன்னா இது வந்து சப்டொமைன், இல்லைன்னா மெயின் டொமைன். இதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே வந்து யூனிக்கா இருக்கும், ஏன்னா அது சப்டொமைன். ஓகே, ஸோ அந்த டிப்ளாய்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஆனா இது என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரம் ஆகும், ஏன்னா டிப்ளாய்மெண்ட் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. ஆனா என்ன நடக்கல, பின்னாடி அந்த வெப்சைட் டிப்ளாய் ஆகணும் இல்லையா? ஏன்னா இந்த ஆப் வந்து டிப்ளாய் ஆயிடுச்சு, ஆப் ரெடி ஆயிடுச்சு. ஆனா என்ன இல்லை, நமக்கு இன்னும் டிப்ளாய்மெண்ட் சென்டருக்கு போனோம்னா நமக்கு டிப்ளாய்மெண்ட் வந்து முடிஞ்சிருக்காது. ஏன்னா அது கிட்டப்ல இருந்து புல் பண்ணி டிப்ளாய் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் லைக்லி டிப்ளாய்மெண்ட் இஸ் சப்போஸ் டு ஃபெயில். சம்டைம் இட் மே ஒர்க் பிகாஸ் ஐ டிட் ப்ரீவியஸ்லி. ஓகே, பட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த டிப்ளாய்மெண்ட் என்ன ஆகும்னா ஃபெயில் ஆகும் மோஸ்டா. ஓகே, ஏன் அப்படின்னா அதுக்கு எந்த சப்ஸ்கிரிப்ஷனும் தெரியாது, எந்த இடத்துல பண்ணணும்னு தெரியாது. நீங்க வந்து ஆத்தென்டிகேஷன் வந்து அதுல மிஸ் மேட்சா இருக்கும். அதனால என்ன ஆயிருக்கும்னா வந்து கிட்டப்பால பப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிப்ளாய்மெண்ட் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. அது எப்படி சக்சஸ்ஃபுல் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், நேரா இப்போ இந்த ரீப்போ தானே நம்ம ஃபோக் பண்ணுமா. இப்போ கிட்டப் ஆக்ஷன் போனோம்னா கிட்டப் ஆக்ஷன்ல பாருங்க, கிட்டப் ஆக்ஷன் 1 நிமிஷத்துக்கு முன்னாடி ரன் ஆயிருக்கு. ரன் ஆகுதுன்றது பாத்தீங்கன்னா இது கிளிக் பண்ணீங்கன்னா டிப்ளாய்ல பாத்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட் 13 செகண்ட்ல ஃபெயில் ஆயிருக்கு. எதனால ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி இல்லை. ஓகே, அதுக்கு தெரியல, நோ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது டிப்ளாய்மெண்ட்டை நிறுத்திடுச்சு. ஓகே, இது நடக்கக்கூடியதான். ஏன்னா நம்ம கரெக்டான சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லலை, ஒண்ணுமே டீட்டெயில் கொடுக்கல அதுக்கு, அதனால அதை டிப்ளாய் பண்ண முடியல. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு திருப்பி டிப்ளாய்மெண்ட் சென்டர்ல வந்துட்டு மேனேஜ் பப்ளிஷ் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்தோம்னா பேசிக் ஆத்தென்டிகேஷன் வந்து பை டிஃபால்ட் டிசேபிள் ஆயிருக்கும். அதை ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்து அதை எனேபிள் பண்ணலாம். இல்லாட்டி இன்னொன்னு இங்கேருந்து கிளிக் பண்ணி சிங்க் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த ஜாப்பை திருப்பி ரீடிப்ளாய் பண்ணவா அப்படின்னு கேட்கும். ஆமா அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இது என்ன பண்ணும், போய் அங்கேருந்து புல் பண்ணிட்டு திரும்பவும் இங்கேருந்து இன்வோக் பண்ணும்போது அது வேலை செய்யும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிப்ளாய்மெண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபெயில் ஆயிருக்கு. ஓகே, அது ரீஃப்ரெஷ் ஆகி வரட்டும். இப்போ திரும்பவும் நாம கிட்டப் போயிடுவோம். கிட்டப்ல போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே வந்துட்டு இப்போ கிட்டப் ஆக்ஷன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா கிட்டப் ஆக்ஷன்ல நமக்கு 2ஆவதா ஒரு ஜாப் வந்து இப்போ ட்ரிகர் ஆயிருக்கும். நமக்கு இன்னொரு ஜாப் ஒன்று ட்ரிகர் ஆயிருக்கணும். ஓகே, வரட்டும். லிட்டில் பிட் டைம் எடுக்குது. யூஸ்வலா டிப்ளாய்மெண்ட்ல இருந்து அங்க போயிட்டு அதை எடுத்துட்டு வரணும். இன்ட்ரெஸ்டிங். ஜாப் ட்ரிகரே ஆகல. திருப்பி ட்ரை பண்றேன். ரீடிப்ளாய்மெண்ட் ரிக்வெஸ்ட் சப்மிட்டட்.
ஓகே, இப்போ 3 தடவை சப்மிட் ஆகாம இருந்திருக்கலாம். இப்போ ரீசப்மிட் பண்ணியிருக்கோம், பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்தோம்னா பாருங்க, ஜாப் வந்து சப்மிட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஜாப் வந்து ரன் ஆகுது. இப்போ இந்த ஜாப்பை போய் பார்த்தோம் அப்படின்னா பில்ட் நடந்துகிட்டு இருக்கு. கோடை பில்ட் பண்ணுது. பில்ட் பண்ணிட்டு இதுதான் CI/CD பைப்லைன் சொல்லுவோம், ரைட்? இப்போ பில்டு முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன நடக்குது? டிப்ளாய் பண்ண போகுது. இப்போ அந்த டிப்ளாய்மெண்ட்ல உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா டிப்ளாய்மெண்ட்ல ஜாப் செட் பண்ணுது. அப்புறம் லாகின் பண்ண போகுது. அப்புறம் அந்த ஃபைலை பில்ட் பண்ண ஃபைலை ஆர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுது. ஏன்னா அது release.zipங்கிற ஃபைலை, அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து அன்சிப் பண்ணிட்டு அந்த ஃபைலை என்ன பண்ணுது, நம்ம உள்ள லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அந்த ஃபைலை டிப்ளாய் பண்ணுது. மேனுவலா இதை பண்ணுவோம், நம்ம 1 by 1 மேனுவலா பண்ணுவோம். இது ஆட்டோமேட்டிக்கா இப்ப பண்ணுது. அதுதான் இங்க நடக்குது. ஓகே, ஸோ இப்போ நாம நம்மளுடைய இங்க வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு லாக் பார்த்தோம் அப்படின்னா இந்த லாக்ல இன்னொரு ஜாப் வந்து நமக்கு ட்ரிகர் ஆகி 2வது ஜாப் வந்து வந்திருக்கும். அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா ஜாப் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஓகே, இந்த இடத்துல ஜாப் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். இப்போ போய் இந்த வெப்சைட்டை நான் ப்ரௌஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த வெப்சைட் வந்து இப்போ வரணும். PHPல ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டு எனக்கு இப்போ வரும். Okay, come on. First time taking time, second time subsequent time கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். சின்ன பிளான் தானே கொடுத்துருக்கோம், ஒரு கோர் CPU தானே கொடுத்துருக்கோம். நம்ம பண்ண SKU வந்து ரொம்ப சின்ன SKU, ரைட்? ஸோ B1 ஓகே, சின்ன SKU தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால it take time to come for some time. Okay, let it come. ஓகே, ஸோ அதுக்கிடையில நம்ம என்ன பண்ணுவோம், போய் கோடை சேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகேயா? ஸோ CI/CD நம்ம பண்ணி பார்க்கணும்னு முடிவு பண்ணோம் இல்லையா? அதனால என்ன பண்ணுவோம், கோடை சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இங்க போயிட்டு என்னுடைய கோடை நான் என்ன பண்றேன், என்னோட லோக்கல்ல நான் ரீப்போல க்ளோன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை எடுத்துட்டு போயிட்டு நான் என்னோட லோக்கல்ல நான் ஒரு புது விண்டோ ஓபன் பண்ணிட்டு ஓகே, இந்த விண்டோல நான் WSL லான்ச் பண்றேன். WSL லான்ச் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ அந்த இது வரட்டும், அதுக்கு இடையில WSL லான்ச் பண்ணி இது பண்ணிக்குவோம். ஓகே, WSL வரட்டும், அதுக்கு இடையில போய் நாம அந்த வெப்சைட் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு ஓகே we can go. இந்த தானே நம்ம பார்த்தது. ஓகே, திரும்ப ஒரு டெஸ்ட் போடும். ஹலோ வேர்ல்டு வந்துருச்சா? நம்ம ஏன்னா அங்கே ஒரே ஒரு வேர்டு தான் இருக்கு, ஹலோ வேர்ல்டுங்கிற பேர் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. நம்ம PHP வெப்சைட் வந்து PHP லினக்ஸ் சர்வர்ல ரன் பண்ணுது. அதுக்கு மேல என்ன இருக்கு, உங்களுக்கு PHP சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம கொடுத்த கோடத்துக்கு உள்ள போட்டு நமக்கு PHP வந்துருச்சு. ஓகே, இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் இந்த வெப்சைட்டை அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், போயிட்டு க்ளோன் ரீப்போ கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ண, என்னோட ரீப்போவை நான் கொண்டு வரலாம். ரைட், என் ரீப்போ பேர் என்ன, இதான் என்னோட ரீப்போ பேர் இல்லையா?
இங்கே போயிட்டு என்னோட ரீப்போவை நான் காப்பி பண்ணிட்டு நேராக இங்கே வந்து என்ன பண்ணலாம், க்ளோன் பண்ணி என்னோட ரீப்போவை நான் கொடுத்தேன்னா இது லோக்கல்ல எனக்கு ஒரு க்ளோன் கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ என்னோட மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்ல இது நான் ஃபோர்க் பண்ணிட்டேன். ஃபோர்க் பண்ணது நான் இப்போ என்ன பண்றேன், க்ளோன் பண்றேன். க்ளோன் பண்ணி நான் ஜஸ்ட் மாடிஃபை மட்டும்தான் பண்ண போறேன் இந்த இடத்துல. ஓகே, இந்த இதான் பேஜ். ஓகே, இந்த பேஜ்ல என்ன பண்ணோம், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் Azure app service. Okay, set up and deployed via GitHub action. Okay, so அவ்வளோதான் சேஞ்சஸ். இப்போ இந்த சேஞ்சஸை நான் எதுவுமே பண்ணல. ஓகே, இந்த சேஞ்சஸ் இங்கே இருக்கு. இந்த சேஞ்சஸ் முடியுது. நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு தேவை என்ன அப்படின்னா சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நேராக வர்றேங்க வந்து ஓகே இண்டெக்ஸ் டாட் அப்டேட்டட் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு கமிட் அப்படின்னு கொடுத்து நான் இங்கேருந்து சிங்க் அடித்தேன் அப்படின்னா அடுத்த செகண்ட் என்ன ஆகணும், எனக்கு இந்த சேஞ்ச் எனக்கு என்னோட வெப்சைட்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும். நான் இப்போ கமிட் அண்ட் புல் கொடுத்துட்டேன் அப்படின்ன உடனே எனக்கு என்னோட வெப்சைட்டுக்கு இங்கே போனேன்னா என்னோட வெப்சைட்ல ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு இந்த index.phpக்கு வந்தா எனக்கு என்ன இருக்கும், நான் இப்போ பண்ண சேஞ்சஸ் எனக்கு அங்கே இருக்கும். ரைட்டா இருக்கா, என்ன சேஞ்சஸ் பண்ணா அந்த சேஞ்சஸ் இங்கே இருக்கு. இப்போ அப்படியே ஆக்ஷனுக்கு போனேன் அப்படின்னா ஆக்ஷன்ல பாருங்க, நான் என்னம்மா அங்கே கொடுத்தோமோ அந்த ஜாப் இப்போ பில் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பில் பண்ணிட்டு அது உடனே என்ன ஆகும், டிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நம்மளுடைய விஷயத்துல என்னன்னா தி ஆப் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நாம ஒரு ஆப் சர்வீஸ் டிப்ளாய் பண்ணிட்டோம். அது வந்து மைக்ரோசாஃப்ட் கிளவுட்ல ஆப் சர்வீஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அது பிஹெச்பியோட வெப் சர்வர். அதுல நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய டெவாப்ஸ் பைப்லைனை வச்சு நாம இன்டிகிரேட் பண்ண முடியுமானா பண்ண முடியும். அவ்வளவுதான், இந்த கேப்பபிலிட்டிஸை நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ நம்ம ஒரு வெப் சர்வர் ரன் பண்ணலாம். அந்த வெப் சர்வரை வந்து டெவாப்ஸ் வழியாகவும் நம்ம வந்து இன்டிகிரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த லெசன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம டெமோவை பார்க்குறோம். ஸோ டிப்ளாய்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ போயிட்டு நாம இதே வெப்சைட்டை ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம போட்ட அந்த வெப்சைட்டு அந்த நேம் எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ ஆஸ் சிம்பிள் அஸ் திஸ் இது எல்லாமே நடக்குது. ஓகே, இதை நான் ஸ்கேல் பண்ண முடியுமா அப்படின்னா இதை நான் வந்து இந்த ஸ்லாட்டை நான் மாற்றலாமா, எனக்கு வந்து யூஏடிக்கு ஒன்று வேணும், ப்ரொடக்ஷனுக்கு வேணும் அப்படின்னா நான் ஸ்லாட் பண்ணலாமா, நான் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மினிமம் பிளான் வந்து மாற்றணும். ஓகே, ஒன்று. ரெண்டாவது டெஸ்ட். ஓகே, ப்ரொடக்ஷன்ல டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னா எஸ், நீங்க என்ன பண்ணலாம், இங்க வந்து நீங்க டெஸ்ட் பிளான் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஓகே, நம்ம டெஸ்ட் பிளான் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த டெஸ்ட் பிளானுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த இடத்துல நம்ம டெஸ்ட்டை வந்து நம்ம ரன் பண்ண முடியும். அப்போ நம்ம சொல்லலாம் இத்தனை % ஆஃப் ஒர்க்லோடு இந்த ஸ்லாட்டுக்கு அனுப்பு, இத்தனை % ஆஃப் த ஒர்க்லோடு இந்த ஸ்லாட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம அதையும் நாம டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, நான் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இன்னொரு செஷன்ல காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது உங்களுக்கு இருக்கிறது. கான்ஃபிகரேஷனுக்கு வந்தீங்கன்னா நார்மல் கான்ஃபிகரேஷன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிற டீடைல் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே வந்து டேட்டா பேஸோட வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே, அதையும் குறையமா பார்க்க வேணாம், ஜஸ்ட் பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்குவோம் இன்னைக்கு. ஒன்று. ரெண்டாவது, உங்ககிட்ட திடீர்னு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, ஓகே நீ வந்து ஜஸ்ட் பிஹெச்பி காமிச்சிட்ட, எனக்கு வந்து ஒரு வேர்ட் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு, நான் வேர்ட் ப்ரெஸ் ரன் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், நீங்க என்ன பண்ணலாம், வேர்ட் ப்ரெஸ்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்களா நிறைய பேர், அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வேர்ட் ப்ரெஸ்ஸை நீங்க பண்ணலாம். வேர்ட் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவை என்னன்னா பேக் எண்ட்ல வந்து MySQL டேட்டாபேஸ் வேணும். ஸோ அதனால வேர்ட் ப்ரெஸ்லயே என்ன பண்ணா அந்த MySQL டேட்டாபேஸும் கிரியேட் ஆகும். அதுல உங்களுக்கு ஆட் ஆன் எதுவும் வேணும்னாலும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். இமெயில் சர்வீஸ் வேணும், ப்ளாப் ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா நீங்க அதையும் பண்ணிக்கலாம்.
இது கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் ஆகுங்கிறதுனால என்ன பண்ணிருக்கேன், ஆல்ரெடி வந்து நான் வந்து டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இதுல இல்ல. ஓகே, நான் வந்து ஏற்கனவே வந்து அதை டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கேன். பார்த்துருவோம் அதையும். திங்க் டெலிட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க போனோம்னா இந்த வேர்ட் ப்ரெஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, வேர்ட் ப்ரெஸ் டிப்ளாய் பண்ணோம்னா இத்தனை ரிசோர்ஸஸ் உங்களுக்கு வரும். ஓகே, வேர்ட் ப்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு பிளான் வரும். அதுக்கப்புறம் அதுக்கான மேனேஜ் சர்வீசஸ் எல்லாமே வரும். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நம்ம கிரியேட் அப்படின்னு கொடுத்தோம்னா திரும்பவும் ஓகே வேர்ட் ப்ரெஸ் ரைட். இந்த இடத்துல நாம அதே வேர்ட் ப்ரெஸ்ஸையும் முன்னாடி பண்ண மாதிரி இங்க வெளியில போயிட்டோம், ஆப் சர்வீஸ் வழியா இங்க போய் நாம வேர்ட் ப்ரெஸ் கிரியேட் பண்ணலாம். பண்ணும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சேஞ்ச் பிளான் வந்தீங்கன்னா இங்க முன்னாடி காமிச்சேன் இல்லையா, அது கொஞ்சம் காம்ப்ரஹென்சிவா இங்க காமிக்கும். ஃப்ரீ பிளான். ஓகே, ஃப்ரீ பிளான்ல வேர்ட் ப்ரெஸ்க்கு பண்ணும்போது என்னென்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் அலௌடு, பேசிக்ல என்ன மாதிரி சர்வீசஸ்லாம் அலௌடு, ஸ்டாண்டர்ட்ல என்ன அலௌடு. ஓகே, ப்ரீமியம் நான் பண்ணியிருக்கிறது பேசிக் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல. ஓகே, பேசிக் சர்வீஸை நான் டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த பேசிக் சர்வீஸ்ல இப்போ வேர்ட் ப்ரெஸ் வந்து ரெடியா இருக்குங்க. ஆனால் வேர்ட் ப்ரெஸ் நான் இன்னும் கான்ஃபிகர் பண்ணல. ஓகே, நீங்க ஒன்ஸ் ஒரு வேர்ட் ப்ரெஸ் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கான்ஃபிகர் பண்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். ஓகே, ஸோ அதனால நான் வேர்ட் ப்ரெஸ்ஸை கான்ஃபிகர் பண்ணல இன்னும். ஸோ இதான் வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் நம்மளோட இதுல டைரக்டா ரன் ஆகிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ஹோல் வெப்சைட்டுமே நம்ம கிட்ட இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இதை நம்ம கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், இதை கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகே, சாம்பிள் பேஜ், அபவுட் அஸ் நம்ம ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதை வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். ஓகே, டிப்ளாய் வேர்ட் ப்ரெஸ் இங்க போயிட்டு இப்போ என்ன இந்த ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணி இதுபடி தான் வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு அட்வான்ஸ்ல நம்ம எதுவுமே பண்ணல, ஹலோ வேர்ல்டுக்கு வந்தாச்சு. இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னா இது வரணும். அப்போ எனக்கு அட்மின் பேஜ் வரணும் அப்படின்னா நான் பண்ண வேண்டியது என்னன்னா இங்க இருக்கு பாருங்க, WP அட்மின் அப்படின்னு இருக்கு பாருங்க. இத நான் இந்த வெப்சைட்ல இப்ப போட்டேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து இங்க நான் போடணும். இப்படி போட்டு என்டர் பண்ணேன்னா எனக்கு இப்போ அட்மின் பேஜ்க்குள்ள போயிடும். இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஓகே, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாம இங்க கிரியேட் பண்ணும்போது கொடுத்தோம் பாத்தீங்களா, இந்த இடத்துல கொடுத்துருப்போம் அட்மின் இமெயில், அட்மின் யூசர் நேம், அட்மின் பாஸ்வேர்டு செட்டப் பண்றதுக்காக. இங்க என்ன கொடுத்தோமோ அதை ஞாபகத்துல வச்சிருக்கணும். அதை மறந்துட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால அந்த விஷயத்த நோட் பண்ணிக்கணும் நீங்க. இப்போ நான் கொடுத்தது வந்து இங்க ஃபைசல் அப்படின்னு கொடுத்தேன், பாஸ்வேர்டு கொடுத்தேன். ஓகே, என்னோட வேர்ட் ப்ரெஸ் உள்ள போயிடுச்சு. இப்போ நான் இந்த வேர்ட் ப்ரெஸ்ல என்ன செட்டிங்ஸ் நார்மலா நான் வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் ரன் பண்ணுவாலும் அந்த ஹோல் செட்டிங்ஸும் நான் இங்க பர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ தேர் இஸ் நத்திங் டிஃப்ரென்ஸ் ஹியர். ஓகே, பேஜ் பண்ணலாம், பிளக்இன் ஆட் பண்ணிக்கலாம், பிளக்இன் பண்ணலாம், பிளக்இன் பண்ணலாம். ஏற்கனவே நீங்க யாராவது வேர்ட் ப்ரெஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. இப்படி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இதை ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு. ஓகே, ஸோ யூசர் மேனேஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்குன்னு தனியாகவே நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு அதை ஆத்தென்டிகேட் பண்றதுக்கு நீங்க எல்லாமே பண்ணலாம். ஒரு ஃபுல் ப்ளோன் வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட்டை அஜூர்ல ரன் பண்ண முடியுமான்னா ரொம்ப ஈஸியா நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கறது. இன்னொரு நாளைக்கு இன்னொரு விஷயத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இப்போ ஆப் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஆப் கிரியேட் பண்ணது ஆப் வித் டேட்டா பேஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை பார்ப்போம். இது ஆல்மோஸ்ட் வந்து நான் பண்ணிட்டேன். ஓகே, இங்க இருக்கு ஆப் வித் SQL 1 2 3, பட் என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து ஹாஃபா வந்து உங்களுக்கு சொல்ல கொடுக்க விரும்பல. ஸோ அதை நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஒன் ஆஃப் த ஸ்க்ரம் கால்லையோ வேற எதுலையோ வந்து நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னா ஃபுல் ப்ளோனா நம்ம வந்து டெமோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நீங்க இப்போ கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி ரன் பண்ணுங்கன்னு பாருக்கிறீங்க, அதை பாருங்க. அடுத்து நம்ம வந்து
கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் எல்லாத்துக்குமே போய் நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே, வேற எதுவும் கேள்விகள் இருக்கா இந்த இடத்துல இருந்தா கேளுங்க, அப்படி இல்லைன்னா நான் சம்மரி பண்றேன். காம்ப்ளெக்ஸ் சைட்ஸ் கூட டெப்ளாய் பண்ணலாமாவே ஆப் சர்வீஸ்ல? .NETல ஒரு காம்ப்ளெக்ஸ் வெப்சைட்டு மல்டி லேயர்ல வச்சிருக்கோம், என்டையர் ஆர்கிடெக்சர் அந்த மாதிரிலாம் இருக்கு, எல்லாமே டெப்ளாய் பண்ணலாம். இது அட்வைசபிளா பை நம்ம? அப்போ அங்க என்ன பண்ணுவோம்னா 2 ஆப் சர்வீஸ் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரண்டியருக்கு ஒரு ஆப் சர்வீஸ், பேக் எண்டுக்கு ஒரு ஆப் சர்வீஸ் அப்படின்னு பண்ணும். ஸோ அதுதான் வந்து நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு பண்ண இருந்தது, பட் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சோர்ஸ் எங்கன்னு காமிச்சிடுறேன், நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இந்த சோர்ஸுக்கு வந்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணது இதுதான். ஓகே, ஸோ ஆப் சர்வீஸ் கிரியேட் பண்ணியாச்சு, டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு, கேட்ச் சர்வீஸ் கிரியேட் பண்ணியாச்சு, இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் முடிச்சாச்சு. கான்ஃபிகரேஷன்ல வரும்போது ஆப் செட்டிங்ஸும் முடிச்சாச்சு, டிப்ளாய் கோடு முடிச்சாச்சு, கோடும் டிப்ளாய் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன டிப்ளாய் ஆகலை அப்படின்னா, நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு இருக்கு இல்லையா, அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடையே நான் என்ன பண்ணலாம்னா வெப்ல ரன் பண்ணலாம். எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஓகே, வெப் ப்ரௌசர்லயே விஷுவல் ஸ்டுடியோ கோட் ரன் பண்ணலாம். ஓகே, எப்படி கோட்ல ரன் பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஜேசான் அப் ஜேசான்ல போயிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் பேசிக்கா அப்படின்னா, என்னோட கான்ஃபிகரேஷன்ல ஓகே இந்த கான்ஃபிகரேஷனுக்கு போயிட்டு இங்க என்விரான்மெண்ட் வேரியபிள்ல ஆப் செட்டிங்ஸ்ல கனெக்ஷன் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய இந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து நான் அங்க மாத்தணும். இதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல மாற்றணும். இதை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் நான் பண்ணணும். அதுக்கு அடுத்து program.csல போயிட்டு அந்த இடத்துல சில சேஞ்சஸ் நான் பண்ணேன். இந்த இடத்துல MySQL கனெக்ஷன் ஸ்ட்ரீம் கொடுக்கணும், ஒன்று நான் சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிட்டு கனெக்ஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நான் டிப்ளாய் பண்ணேன்னா இந்த ஆப் எனக்கு இப்போ காமிச்சேன் இல்லையா, இங்கே சில செட்டிங்ஸ்லாம் நான் மாற்றணும். இப்போ இதில் போயிட்டு நான் இந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றணும். ஓகே, எல்லா செட்டிங்ஸையும் மாற்றிட்டு இங்கேயும் செட்டிங்ஸ் மாற்றணும். கிட்ஹப்ல போயிட்டு அந்த ஒர்க் ஃப்ளோ செட்டிங்ஸு, அந்த கிட்ஹப்ல எப்படி ஒர்க் ஃப்ளோ புஷ் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணணும். பண்ணிட்டு அப்புறம் ஸ்கீமா ஜென்ரேட் பண்ணிட்டு கடைசியாக போய் ஆப் ப்ரௌஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ஆப் நமக்கு டிப்ளாய் ஆகி நமக்கு வரும். இதுதான் நம்ம ஃபைனலாக பார்க்க நினைக்கிறது, பட் ஐ கான் கம்ப்ளீட் த செட்டப். ஓகே, அப்புறம் லாக் எப்படி ஸ்ட்ரீம் பண்ணலாம், லாக் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்குறேன். இது ஒன்று. இது நார்மலாக .NET கோர். இதே நீங்கள் வந்து ASP.NET வித் வெப் ஆப், ஐ மீன் AS.NET ஆப் வச்சிருக்கீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஆப் ஒன்று இருக்கு, இதை நான் பண்ண முடியுமான்னா அதுவும் ஆப்ஷன் இருக்கு. PHPல வச்சிருக்கீங்க, Node.jsல வச்சிருக்கீங்க, Tomcatல வச்சிருக்கீங்க, அதுவும் பண்ணணுமானா பண்ண முடியும். ஓகே, ஸோ இது மாதிரி வந்து நிறைய நம்ம கிட்ட வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஆப்ஷனை நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம். இப்போ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இதுல இது AZ204 உடைய லேப். ஓகே, இப்போ இந்த லேப்ல ஃபர்ஸ்ட் லேப் எடுத்தோம்னா இது ஒன் ஆஃப் த லேப், நீங்க அப்புறம் பண்ணி பார்க்கலாம் நம்ம எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப் சர்வீஸ் டிப்ளாய் பண்ணிட்டு நீங்க கேட்டீங்க இல்லையா, 1 2 ஒரு வெப் ஆப், ஒரு API ஆப், 2 ஆப்பையும் நம்ம டிப்ளாய் பண்ணி அந்த 2 ஆப்பும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுல வந்து 14 லேப் இருக்கு. 14 லேபும் நம்ம பண்ண முடியுமானா முடியாது. அஜூர் ஃபங்க்ஷன் போகும்போது அஜூர் ஃபங்க்ஷன் லேப் பார்க்கலாம், அப்புறம் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது ஸ்டோரேஜ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒன்றுக்கும் நம்ம வந்து ஆப் சர்வீஸ் வழியா எப்படிலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் பேசிக்கா ஒரு ஸ்டெப் தான் இப்போ கால் எடுத்து வச்சிருக்கோம் ஆப் சர்வீஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே, காம்ப்ளெக்ஸா பண்ணோம்னா பண்ணலாம். அதான் உங்களுக்கு நீங்க கேட்டதுக்கான ஆன்சர். ஓகே, வேற நம்ம அந்த CI/CD பண்ணோம்ல பாய், GitHubல இருந்து பேசிக் பண்ணோம்ல பாய். ஸோ அப்போ வந்து நம்ம அங்கே கமிட் கொடுத்து சிங்க் பண்ணும் போது நம்மளோட ஆப் சர்வீஸ் ட்ரிகர் ஆகி கோட வந்து பப்ளிஷ் பண்ணுச்சு. பிட்வீன்ல வந்து நம்ம அப்ரூவல் ரிவ்யூ அதெல்லாம் பண்ணலாமா பாய்? பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஸோ அது வந்து GitHubோட ஃபீச்சர், ரைட்?
ஸோ அது வந்து கிட்டப்ல வந்து அந்த ஃபீச்சர் இருக்கு. அது வந்து நம்ம வந்து கிட்டப்ல போய் பார்க்கணும். ஸோ அது நம்ம அடுத்த இதுல வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ கிட்டப்ல வந்து நம்ம எதுவுமே பண்ணல, ரைட்? இந்த இடத்துல பில்ல வரும்போது இந்த கிட்டப் ஆக்ஷன்ல புல்லர் ரிக்வெஸ்ட் வரும்போது புல் ரிக்வெஸ்ட் வந்து மெர்ஜ் பண்றதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணு அப்படின்னு போட்டிருந்தோம்னா ரிவ்யூ பண்ணலாம். இந்த இடத்துல செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த செட்டிங்ஸ்ல ஓகே நாம ஒரு சிங்க்குக்கும் எனக்கு பண்ணுன்னா இந்த இடத்துல செட்டிங்ஸ் இருக்கு. அந்த செட்டிங்ஸை நம்ம என்ன பண்ணணும், நம்ம எனேபிள் பண்ணணும். ஓகே, ஒர்க் ஃப்ளோ, ஆட்டோ ரிவ்யூ, அப்ரூவல் எல்லாமே இங்க இருக்கு. இந்த இடத்துல நம்ம பண்ணணும் அது எல்லாமே. ஸோ ரூல்ஸ் இருக்கு, ரூல் செட் இருக்கு, ஆக்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம பண்ணி டைரக்ட் ஆக்ஷன்ஸ்ல இறங்கியிருக்கோம். ரூல் செட் போயிட்டு ரூல் செட்ல நம்ம எல்லாமே பண்ணி பார்க்கணும். ஓகேயா? ஸோ பிட்வீன் ஒன்றும் நம்ம கோட் ரிவ்யூ அது மாதிரி பண்றதா இருந்தா அது நம்ம கிடப்ல வரணுமா பாய், இல்லை நம்ம ஆப் சர்வீஸ்ல இருந்து பண்ற மாதிரி இருக்குமா பாய்? நம்ம வந்து கிட்டப்ல தான், நம்ம ரீப்போ கிட்டப் தானே. ஆப் சர்வீஸ் வந்து ஜஸ்ட் அ பிளாட்ஃபார்ம் டு ரன் யுவர் கோட், ரைட்டா? நீங்க கேட்கறது எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணணும், எல்லாமே பண்ணணும்னா வந்து அவுட் சைட் ஆஃப் த இதுதானே அது. அது எல்லாமே ரீப்போல தான், லெவல்ல தான் இருக்கும். சைட்ல நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரீப்போல பண்ணிக்கலாம். ஆமா, எல்லாமே ரீப்போல தான் பண்ணணும். அது எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்டா போயிடும், ரைட்டா? அப்படி இதுக்குள்ள பூந்தோம்னா நமக்கு என்ன ஆயிடும், நாம வந்து டெவாப்ஸ் கோர்ஸ்க்குள்ள போயிடும் ஃபுல்லா. ஓகே ஓகே பாய். ஸோ டெவாப்ஸ் தான் அதுல எல்லாமே கவர் ஆயிடும் பாய். ஆமா ஆமா. இப்போ 3 ரோல் இருக்கு, ரைட்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், ரைட்? ஸோ ரெண்டாவது அது வந்து கிளவுடை வந்து ஸ்டாண்ட் பண்றது, கிளவுட் இன்ஜினியர்னு சொல்றது, ரைட்டா? ஸோ கிளவுட் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலா கிளவுட் இன்ஜினியர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொவிஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய வேலை இங்க என்னன்னா, நம்ம வேலை வந்து ஆஸ் அ கிளவுட் இன்ஜினியர் எனக்கு கிட்டப்போட பண்ணுமா, உன்னோட சிஐசிடி எங்கேருந்து வருது, கிட்டப்ல இருந்து வருதா, எதுல இருந்து வருது அப்படிங்கிறத நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அவங்க கிட்ட. அது எப்படி வேலை செய்யுதுங்கிறது என் டு என் நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். டிப்ளாய்மெண்ட் சென்டர் வந்தோம்னா இந்த டிப்ளாய்மெண்ட் சென்டர்ல நம்ம என்ன கான்ஃபிகர் பண்ணணும், எங்கேருந்து நான் புல் பண்ணணும்னு கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நமக்கு அவ்வளவுதான் நம்மளுடைய வேலை. ஓகே, இங்க வந்துட்டு நான் வந்து எங்கேருந்து பண்ணணும் அப்படின்னு டிஸ்கனெக்ட்னு கொடுத்துட்டு போயிட்டு இந்த இதுல இருந்து நான் போயிட்டு எனக்கு வேண்டாம் இது அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஓகே எனக்கு டிஸ்கனெக்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரணும், இந்த டிப்ளாய்மெண்ட் சென்டர் எனக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடணும். புதுசா வேற என்னத்த பண்ண போற அப்படின்னு கேட்கும், ரைட்? நம்ம புதுசா செட் பண்ணும்போது அப்படித்தானே வந்துச்சு. இந்த இடத்துல நான் என்ன கொடுக்கணும் அப்படிங்கறத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரா எனக்கு தெரியணும். ஓகே, அது எனக்கு தெரிஞ்சா போதும். ஓகே, ஸோ எனக்கு அது மட்டும் தெரிஞ்சா போதும், வேற எதுவுமே எனக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. பாக்கி எல்லாமே இதுக்கு முன்னாடி நடக்குது இல்லையா? இப்ப இத்தனை ஆப்ஷன் இருக்கு. கிட்டப்ல இருந்து வரியா, பிட் பக்கெட்ல இருந்து வரியா, லோக்கல் கிட்ல வரியா, ரீப்போல வரியா, எக்ஸ்டர்னல்ல இருந்து வரியா, புரியுதுங்களா? இப்ப இதுக்கு எதுக்கு தான் அந்த இன்டர்ஃபேஸ் தகுந்த மாதிரி நான் கோட் எழுதுறதுக்கா நீ எங்கேருந்து வரேன்னு நான் கேட்பேன். கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட், அவ்வளவுதான் என் வேலை. கண்டினியூஸ் இன்டிகிரேஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த இன்டிகிரேஷன் வந்து அதுக்கு உங்க விசுவல் ஸ்டுடியோ கோடுக்கும், விசுவல் ஸ்டுடியோ கோடு இருக்கு இல்லையா, இதுக்கும் கிட்டப்புக்கும் இடையில நடக்கக்கூடியது. அது எல்லாமே டெவாப்ஸ் இன்ஜினியர் கையில இருக்கு. டெவாப்ஸ் இன்ஜினியர் தான் டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகே, இதை வந்து நான் வந்து நீ கோடை பண்ணினா பிரான்ச் பண்ணி தான் பண்ணும், இல்ல பிரான்ச் ஸ்ட்ராட்டஜி கிடையாது எங்க கம்பெனில, நாங்க வந்து ஃபோர்க் ஸ்ட்ராட்டஜி தான் வச்சிருக்கோம், ஃபோர்க் மட்டும் தான் நீ பண்ணணும். ஃபோர்க் பண்ணி எனக்கு ஒரு தடவை பண்ணும் போதும் பிஆர் ரிலீஸ் பண்ணு. பிஆர் ரிலீஸ் பண்ணினா நான் பிஆரை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு நான் அதுக்கு அங்க நான் ஒரு செக் பண்ணுவேன், எல்லாத்தையுமே அங்க செக் பண்ணிட்டு அந்த செக்கை வந்து நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு வேலிடேட் பண்ணிட்டு தான் நான் அப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா யூஐடில செக் பண்ணு, டெவலப்மெண்ட்ல செக் பண்ணு, கரெக்டா இருக்கான்னு பாரு. இருந்துச்சுன்னா ஓகே, அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் ப்ரோமோட் பண்ணு, சாரி ஸ்டேஜிங் ப்ரோமோட் பண்ணு, ஸ்டேஜிங் ப்ரோமோட் பண்ணிட்டு யூஐடிக்கு பண்ணு, யூஐடி பண்ணிட்டு ப்ராடக்ட் பண்ணு. இதுல எங்க ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் ஆயிடணும், அதுக்கு தகுந்த மாதிரி வேரியபிள் எல்லாத்தையும் மாத்திக்கோ அப்படிங்கிறது எல்லாமே எங்க எழுதியிருப்பாங்கன்னா அந்த பைப் லைன்ல எழுதியிருப்பாங்க. அதுக்கு பேரு பைப் லைன்னு சொல்லுவோம் இல்லையா? டெலிவரி எங்க வேணுமோ ஆகலாம்.
இதெல்லாம் கண்டினியூஸ் இன்டிகிரேஷன்ஸ் போர்ஷன் வந்துருது. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த ஆமா Azure DevOps இந்த பைப்லைன் அதெல்லாம் இப்போ அது மாதிரி யூஸ் ஆமா பண்ணிக்கலாம். ஆமா. ஸோ உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து நம்ம கோல்ட் கிளவுட்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா டெவாப்ஸ்னு ஒரு கோர்ஸே இருக்கு இல்லையா? அதை படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தின டீட்டெயில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நான் என்ன எடுத்துட்டு போறேன் அப்படின்னா வந்து டெராஃபார்முக்கு தேவை என்ன, ஓகே, கோட் செக் பண்ணும், கோடை இது பண்ணும், கமிட் பண்ணும், ரீப்போ இது பண்ணும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல அதுக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்துட்டு வரேன் அப்படியே. சரி. ஏன்னா அது ஒரு தனி கடல். ஓகே, அது உள்ள போனோம்னா அது உள்ள இன்னும் எக்கச்சக்கமா போயிட்டே இருக்கலாம். அந்த டூல் அப்படின்னு போயிடும். அடுத்து அப்ப என்ன, ஃபர்ஸ்ட் GitHubங்கிற ஒரு டூல் இருக்கு. அடுத்த டூல் என்ன இருக்கு, Azure DevOpsனு ஒரு டூல் இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு, Bitbucketனு ஒரு டூல் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, Jenkins இருக்கு, ரைட்? ஸோ Jenkins வந்து ஜஸ்ட் பைப்லைன் மட்டும்தான், பில்ட் அண்ட் பைப்லைன் தான். they don't have a git, ரீப்போ கிடையாது. ஆனா Bitbucket வந்து ரீப்போ இருக்கு. ஓகே, அவன் பைப்லைனும் வச்சிருக்கான். ஓகே, அதுக்கு வேற பேரு. ஸோ Azure DevOps பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்டிகிரேட்டடா இருக்கு. GitHub பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்டிகிரேட்டடாவே இருக்கு. ஸோ இதுல நான் வல்னரபிலிட்டிஸ் கோடை வந்து கோட்ல வல்னரபிலிட்டி இருக்கா செக் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்றது அப்படின்னா அதுக்கு போயிடுவோம் தனியா. ஸோ அந்த அந்த அது ஒரு கடல். ஓகே, நீங்க வந்து டெவாப்ஸ் உள்ள போனீங்கன்னா டெவாப்ஸ்ல வந்து வேரியஸ் டூல்ஸ் இருக்கு, வேரியஸ் இது இருக்கு. ஓகே, ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டெவாப்ஸ்ல வந்து இத்தனை ஏரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் இத்தனை ஏரியா இருக்கு, இவ்வளவு இருக்கு. ஓகே, இவ்வளவு ஏரியா இருக்கு. இப்போ நாம பண்ணது என்ன, நம்ம இங்க டெவலப் பண்ணோம். ஓகே, டெவலப் பண்ணி பில்ட் பண்ணிட்டோம். ஓகே, கோடை வெர்ஷன் கண்ட்ரோல்ல கொடுத்துட்டோம். ஓகேயா, அப்புறம் நம்ம என்ன பண்றோம், அதை ரிலீஸ் பண்ணோம், சாரி டெஸ்ட் பண்ணோம். டெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணோம், ரிலீஸ் பண்ணோம், பண்ணிட்டு டிப்ளாய் பண்ணிட்டோம். ஓகே, ஆப்ரேட், மானிட்டர், இது எல்லாமே நாமளும் பண்றோம். ஆனா இது ஒன்னொன்னுக்கு இடையில ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான டூல் வச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஒன்னொன்னுலயும் ஒரு கம்பெனியும் ஒரு மாதிரி டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த டூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளோ டூல் இருக்கு. இவ்வளோ டூல் வந்து உங்களுக்கு அதுல இருக்கு. நம்ம வேகத்துக்கு கம்ப்யூட்டர் வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ இது பாத்தீங்கன்னா இதான் டூல் செட். இந்த டூல் செட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு டூல் செட் இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ பில்டுக்கு அப்படின்னு வந்தோம்னா பில்டுல இவ்வளோ டூல் இருக்கு. ஓகே, டெலிவரி அப்படின்னு வந்தோம்னா ஃபீட்பேக் வந்தோம்னா ஃபீட்பேக்கு இவ்வளோ டூல் இருக்கு. இன்டிகிரேஷன் வந்தோம்னா இன்டிகிரேஷனுக்கு இவ்வளோ இருக்கு. பிளானுக்கு வந்தோம்னா பிளானுக்கு இருக்கு. ஸோ ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டூல் செட்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ டூல் செட்டும் தெரிஞ்சாதான் நான் வந்து டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆக முடியுமானா இல்லை, கான்செப்ட் தெரிஞ்சா போதும். நீங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம கான்செப்ட் பற்றி பார்த்தோம்னா நம்மளுடைய கான்செப்ட்ல நாம ரீப்போனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ரீப்போல வந்து என்ன பண்ண முடியும், பிரான்ச் இருக்கு, அதுக்கப்புறம் கமிட் இருக்கு, புல் ரிக்வெஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த 3 தான் வந்து GitLabலயும் இருக்கு, Bitbucketலயும் இருக்கு. அங்க போனாலும் அதே தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால இம்ப்ளிமெண்டேஷன் இந்த UI மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், பாக்கி எல்லாமே அதே தான் இருக்கும். ஜென்கின்ஸ்க்கு வந்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம், பைப்லைன் அப்படின்னு சொன்னோம். இங்க GitHub ஆக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஆக்ஷன் உள்ள என்ன பண்ண போறோம், ஒண்ணா எழுதி பார்க்க போறோம். அந்த ஆக்ஷன் உள்ள என்ன நடக்குதோ அதே தான் என்ன பண்ணுவோம், GitHub பைப்லைன்ல எழுதுவோம். ஸோ அதே மாதிரிதான் டெவாப்ஸ் பைப்லைன்ல, ரிலீஸ் பைப்லைன்லயும் அதே மாதிரிதான் எழுதுவோம். ஸோ இது ஒன்னொன்னுலயும் வந்து அந்த கான்செப்ட் அதே தான். நம்ம எப்படி வேணுமோ அதை அப்ளை பண்ணிக்கலாம், எந்த டூல்ல வேணுமோ அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, மைக்ரோசாஃப்ட் எடுத்தீங்கன்னா எல்லா டூலுமே இன்டிகிரேட்டடா ஒரே டூலா கிடைக்கும். மற்றவங்க கிட்ட போனா ஒண்ணுக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, 3